அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர்ல இருந்து மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிற போது ஒரு செய்தி சொன்னார்கள். அதில் சொல்கிறார்கள், வபுதா பிமன் தஊல், உங்களுடைய செலவழிப்புகள் நீங்கள் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்கிற போது சொன்னார்கள், உங்களுடைய தாயிலிருந்து தந்தையிலிருந்து தான் உங்களுடைய செலவழிப்புகளை நீங்கள் செலவு செய்வதை தொடங்க வேண்டும் என்று சொன்னார். மிம்பரில் நின்று மக்களுக்கு சொல்கிறார்கள், மக்களே உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய செலவழிப்பில் நீங்கள் எங்கிருந்து தொடங்க வேண்டும் தெரியுமா? வபுதா மிமன் தஊல் உம்முக வ அபாக என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அங்கிருந்து தான் நீங்கள் தொடங்க வேண்டும். எனவே அவர்களை பராமரிப்பது உங்கள் மீது உள்ள கடமை. அதை நீங்க நிராகரிக்கவும் முடியாது, தட்டி கழிக்கவும் முடியாது. கடமை உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை முழுமையாக கவனிப்பது உங்கள் மீது உள்ள கடமை. அவர்களுக்கு தேவைப்பட்டால் அந்த தேவைகள் நிவர்த்தி செய்து கொடுப்பது உங்கள் மீது முழுமையான கடமை. சில போது 3-4 பிள்ளைகளோ அல்லது 2-3 பிள்ளைகளோ இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு இடையில ஒரு மன நிலைமை எப்படி வர வேண்டும் என்றால், என் தாயை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் தந்தையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை வர வேண்டும் சகோதரர்களே. ஒரு கிழமை உன் வீட்டில் இருக்கட்டும், அடுத்த கிழமை என் வீட்டில் இருக்கட்டும், நான் பார்க்கிறேன் என்ற அந்த போட்டி மனப்பான்மை இருக்கிறதே, அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு வந்து தரும். நீங்க சாதாரணமாக நினைக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய அருளை அது உங்களுக்கு முழுமையாக கொண்டு வந்து தரும். தாயும் தகப்பனும் கண் கலங்காமல் பாதுகாத்துக் கொள்வது, மனதளவிலே நோவினைக்கு ஆளாக்காமல் பாதுகாத்துக் கொள்வது, உங்களை சைக்கிணைகளாலும் உங்களுடைய பேச்சுக்களாலும் தாயும் தகப்பனுக்கு நோவினை தராமல் நீங்கள் நடத்து கொண்டு அவர்களை பராமரிப்பது, அவர்களை பாதுகாப்பது என்பது முழுமையாக அல்லாஹ்வுடைய உதவிக்குரிய வழி. பெற்றோர்கள் பராமரிப்பதில் பிள்ளைகள் தான் போட்டி போட வேண்டும். நான் என் பெற்றோர்களை கவனிக்கிறேன், என் வீட்டில் அவர்கள் தங்கட்டுமே என்ற அந்த போட்டி மனப்பான்மை இருக்கிற போது அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பரக்கத்தை கொண்டு வரும். எந்த தாயும் எந்த தகப்பனும் தன் பிள்ளைகள் மீது அவர்கள் அன்பு கொண்டவர்களாக, அந்த பிள்ளைகள் மீது அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய இறுதி மூச்சை முடிக்கிறார்களோ, மரணிக்கிறார்களோ, அந்த பிள்ளையை விட பாக்கியம் பெற்ற பிள்ளை வேறு எதுவும் இருக்க முடியாது சகோதரர்களே.